வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி இந்த ஒயிட் புறா நிற்கிது பாருங்கள், அதை நம்ம பிடிக்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு ரோமர் டெய்லியும் வந்துட்டுருக்குன்னு சொன்னோம்ல, ஸோ அதை பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி நம்ம இந்த புறாவை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிச்சிட்டோம். இது வந்து ஒரு ஃபீமேல் புறா, 8th வீட்டில் உள்ள புறா தான். ஸோ பிடிச்சி பார்த்துட்டு பறக்க விட்டாச்சு. அதுவும் நல்லபடியாக பறந்து போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம சாட்டின் வந்து நேற்றுக்கு ஒரு முட்டை விட்டுன்னு பார்த்துருந்தோம் முன்னாடி. இன்றைக்கி வந்து 2வது முட்டையும் அது விட்டுருச்சு. அது நேற்று எடுத்தேன், இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், 2 முட்டையும் பக்காவாக கூடு கட்டி விட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம சண்டே பெட் மார்க்கெட் போயிருக்கையில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம். இது எதுக்குன்னா வலையில் மாட்டி வச்சோன்னா புறா வந்து நிற்கிறதுக்கு ஸ்டாண்டு மாதிரி. ஸோ நம்ம சைடில் வந்து கட்டையை வச்சு அடிக்க வேண்டாம், இந்த மாதிரி போட்டால் நமக்கு வேலை மிச்சம் அப்படிங்கிறனால இது வாங்கினேன். உண்மையாகவே ஒர்த்து தான். புறா வந்து அதில் 2 புறா இப்போ நிற்கும் பாருங்கள். இன்னும் நிறைய வாங்கி எடுக்கலாம், பட் நம்ம கூண்டில் வந்து வேறு பிளான் வச்சுருக்கோங்கனால இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு 5 மட்டும் வாங்கினேன். பாருங்கள், நம்ம முதுகருப்பு ஃபீமேலும் அந்த கீழே ஒரு மேலும் நிற்கி. முதுகருப்பு வந்து மிஸ்ஸிங் தான் மக்களே. இன்றைக்கி வந்து அது வரலை. ஆக்சுவலாக காலையில் வரும்னு எதிர்பார்த்தேன், இன்னும் வரலை. ஸோ இனிமேல் வர்றது டவுட்டு தான். அதே மாதிரி நம்ம அந்த ரோமர் புறா போட்டிருந்தோம், டெய்லியும் வருது அதை பிடிக்க போகிறோன்னு. அதில் வந்து 2 பேர் சொல்லியிருந்தீங்க. ஒருத்தர் வந்து ஏன் புறா தான் ப்ரோ வச்சுக்கோங்கன்னு, அது உண்மைக்கு உங்கள் புறான்னு தெரில. இன்னொருத்தர் வந்து ப்ரோ உங்களுக்கு புறா வளர்க்க தெரியுமா, குஞ்சு பொரிச்சாலே புறாக்கள் எல்லாமே இப்படி தான் வெளியே வந்து சாப்பிடுன்னு சொல்கிறீங்க, பட் உங்களுக்கு வளர்க்க தெரியுமான்னு எனக்கு தெரில. இப்போ புறாவுக்கு ஒரு நாளைக்கு 100 கிராம் சாப்பாடு வேணும்னா அந்த 100 கிராம் உங்கள் வீட்லேயே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு அது வெளியே போய் புறா வந்து இடம் தேடாது. அது எதுக்கு போகும்னா கல் மண் சாப்பிட்றதுக்காண்டி கிரவுண்டுக்கு தான் போகும். மற்றபடி மற்றவங்க வீட்டில் போய் இப்படி இடம் வந்து சாப்பிடாது. கோயில் புறா மட்டும்தான் அந்த மாதிரி சாப்பிடும். ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, தெரியலன்னா ஃபுட்டு தேவையான அளவு போட்டோன்னா வேறு இடத்துல வந்து தேவையில்லாமல் இறங்காது. அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தர் மதுரையிலேருந்து பிஜி லாஃப்ட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. பாருங்கள், இதுதான் சேனலு. அதுலேயும் கிவ் அவே போயிட்டுருக்கு மக்களே. நம்ம கொடுத்த அதே மெத்தடில் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து வின்னர் யாருங்கிறத நீங்களே டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் டைம் இருக்குது. இன்றைக்குள்ளே மதுரையில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.